இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் கேட்டிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா x³ - 8y³ அண்டு x² + k² y². இதுக்கு வந்து HCF வந்து x + kyன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து HCF x + kyன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கான அந்த 2 நம்பர்ஸ் வந்து x³ - 8y³. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா x² - k² y². இதில் காமன் டைம் தான் நம்ம HCF எடுப்போம். அப்போ இந்த HCF கான்செப்டே நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வந்து x³, இது 2y³ எழுதலாம் இல்லையா. இதை x² ky² இப்படி எழுதிக்கோங்க. இது வந்து என்ன ஃபார்முலானா a³ - b³ ஃபார்முலாவும், இதுக்கு a² - b² ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுறோம். அப்படி என்ன வரும்னா a - b இன்ட்டு a² + ab + b²ன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா a + b இன்ட்டு a - b வரும். இதுலேருந்து காமன் டைமாக தான் நம்ம கண்டுபிடிச்சி அதனோட ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை தான் நம்ம அந்த கேவோட வேல்யூன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஒய் கூட இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு கே. அப்படி நம்ம ஞாபகம் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏவோட வேல்யூ x - 2y. இதில் x², ஏவும் பியும் பெருக்குனா 2xy, பியை ஸ்கொயர் பண்ணால் 4y² வரும் நமக்கு. இதில் x - ky, x + ky. இது வேறு டைம், இது வேறு டைம். இப்போ நமக்கு இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க டைம் பார்த்தோம் அப்படின்னா மைனஸில் வர டைம் தான் x - ky. இது x - ky. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா காமன் டைமு. இதில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பார்த்திங்க அப்படின்னா -2. இந்த இடத்துல பாருங்கள். அதிலே இது ரெண்டுத்தையும் காமனாக தான் நம்ம HCF எடுப்போம். ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். இந்த டேம் வந்து நமக்கு காமன் கிடையாது. இது a² - b². அந்த பெரிய ஃபார்மில் இருக்குது, இது ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. இதுதான் காமன் டைமாக வரும். இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு காமன் டைம் பார்த்தோன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் k. அப்போ கேவோட வேல்யூ பார்த்தோன்னா -2. இப்படி தான் நம்ம போடணும். தேங்க்யூ.